அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம யாழி குருகுலம் சார்பாக ஐயாம் யூனிக் அப்படின்ற 23 நாட்கள் நம்ம தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நேற்று முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம 23 நாட்கள் ஒரு மாசத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா, ஒரு 7 நாள் 7 விதமான டாபிக் எடுப்போம். ஸோ ரெயின்போ டாபிக் அப்படின்னு பேரு. ரெயின்போ டாபிக்ல நம்ம எடுத்து சொல்லுவோம் ஒரு ட்ரைனிங்க. இந்த வாட்டி போன ஒரு டைமும் ரொம்ப டிஃப்ரெண்டா எடுத்துட்டு இருந்தோம். இது முற்றிலும் ஃப்ரீ. யார் வேணும், எவ்வளவு பேர் வேணாலும் ஜாயின் பண்றதுக்காக நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாள் 1 பிசிக்கல் கோஷன்ட். அதுதான் இன்னைக்கு. இந்த கோஷன்ட்ன்றாங்க என்ன அது? இது நமக்கு புரியவே இல்லை. பிசிக்கல் கோஷன்ட்றாங்க. இது பிசிக்கல் கோஷன்ட்னு ஒண்ணு இருக்கா? என்னங்கடா அது? இப்பதான் நம்ம பார்த்தோம். எமோஷனல் கோஷன்ட்டே இன்னும் புரியல. இன்டெலிஜென்ட் கோஷன்ட்னாலே அரைகுறையா இருக்கு. அப்புறம் எமோஷனல் கோஷன்ட் பாதி. இப்ப பிசிக்கல் கோஷன்டா அப்படின்னா, கோஷன்ட் 60 வகையான கோஷன்ட்டுக்கு மேல இருக்கு. நம்ம 14 வகை கொஞ்சம் வரைப்படுத்தி இருக்கோம். 60 வகைக்கு மேல கோஷன்ட் இருக்கு. கோஷன்ட்னா என்னது? முதல்ல அது தெரிஞ்சுக்கிட்டுனா, கோஷன்ட்னா அளவுகோல். அளவுகோல்னு அர்த்தம் தமிழ்ல. கோஷன்ட்னா அளவுகோல். எந்த அளவு 0 to 100%னா இதுதான் அளவுகோல். ஸோ அந்த அளவுகோல் எப்படி? 0 அப்படின்னா ஒருத்தன் என்ன பிரச்சனை வந்தாலும் டெம்பரே ஆகாம, பிரச்சனையே இல்லாம அமைதியாகானா அவன் 0ல இருக்கான்னு அர்த்தம். சின்ன விஷயம் சொன்னா கூட உடனே டெம்பர் ஆகி அடிக்க போறாங்க, ஓடுறாங்க அப்படின்னா அவங்க ஹை 100ல இருக்காங்கன்னு அர்த்தம். இதான் எமோஷனல், உணர்ச்சி வசப்படுறதுன்னு அர்த்தம். ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணாம ரியாக்ட் பண்றது. சின்னதா ஒரு கற்பனை வச்சு அப்படின்னு கத்துறது, கற்பனை பார்த்தோன்னா இதெல்லாம் நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல பேசணும். ஆனா இங்க நம்ம இன்னைக்கு பேச போறது என்ன கோஷன்ட். என்ன கோஷன்ட்ல அப்படின்னா, அளவுகோல்ல நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருத்தன் அப்படி பார்ப்பான், அப்படியே பார்ப்பான், ஓடுதா அப்படியே கையெடுப்பான், அதோட கற்பாம்பூச்சியோட மீசையை தூக்குவான், தூக்கி வெளில போட்டோம். 0ல இருக்கும் எமோஷனல்ல. ஹைல இருக்கும்போது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க. இதுதான் எமோஷனல். 0ல. அப்புறம் பிசிக்கல்னா என்ன? பிசிக்கல் கோஷன்ட் அப்படின்னா என்ன? நம்ம இன்னைக்கு டாபிக்கே பிசிக்கல் கோஷன்ட் தான். ஸோ இன்னைக்கு டாபிக் உள்ள நுழையலாம். இன்னைக்கு டேட் 24ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024. ஆங்கிலத்துல 24th நவம்பர் 2024. தமிழ்ல 9ன்னு நினைக்கிறேன். இதுக்கும் 1 நிமிஷம். தமிழ்ல 9, ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி, கார்த்திகை மாதம். அடுத்த மாசம் மார்கழி வந்துடும். கார்த்திகை அடைமழைப்பாங்க. கார்த்திகை 9 நாள் ஆயிடுச்சு, அடைமழை ஆகல. ஒருவேளை பாமாய் அடைமழை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் 2 நாள்ல, ஒரு வாரத்துக்கு கூட சென்னையில அடைமழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தெரியும்? கார்த்திகைனாலே அடைமழை தான். ஒன்ஸ் மார்கழி வந்துருச்சுன்னா வி ஆர் ஃப்ரீ. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு பிசிக்கல் கோஷன்ட் இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். என்னது அது பிசிக்கல் கோஷன்ட்? பிசிக்கல் கோஷன்ட்னு ஒண்ணு இருக்கா? கோஷன்ட்னா என்னன்னா ஒரு அளவுகோல். சரி, பிசிக்கல் கோஷன்னா அது என்னது அளவுகோல்? நம்ம அந்த அளவுகோல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்பதான் பிசிக்கல் கோஷன்ட்டை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம பிசிக்கல் கோஷன்ட்டோட அளவுகோலை பார்ப்போம். முதல்ல நம்ம பிசிக்கல் கோஷன்ட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, பிசிக்கல்னா என்ன அப்படின்னு கேட்கணும். உடல், உடல்நிலை, உடல். ஸோ நிறைய பேர் என்னன்னா வாழ்க்கையில நம்ம லைஃபுக்கு எல்லாமே உடல் சம்பந்தப்பட்டது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. 2வது தான் மனம் சம்பந்தப்பட்டது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை எம்ஆர்ஐ பேபியா இருந்தா அவ்வளவுதான். ஸோ உடல் சம்பந்தப்பட்டது, அவன் லைஃப் போயிடும். அதான இந்த ஜென்மம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த லைஃப் கிடையாது. ஏன்னா உடல் சம்பந்தப்பட்டதுன்றதுனால. ஸோ அப்போ நார்மல் பர்சனுக்கு உடல் சம்பந்தப்பட்டது என்ன அப்படின்னா, நம்ம மொத்த உடல்நிலையை வச்சு தான் எல்லாமே வரும். என்ன வரும்? வெல்த் வரும். வெல்த்னா என்னது? காசு வரும். வெல்னஸ் வரும். அதோட வெல்னஸ்னா நம்ம உடல்நிலை.
வெல்த்ன்றது காசு, விஸ்டம்ன்றது அறிவு. அதுக்கு மேல நீங்க எல்லாமே அறிவை பொறுத்து தான் இருக்கு, நம்ம உடல்நிலை பொறுத்து தான் இருக்கு, இந்த வெல்னஸ் பொறுத்து இருக்கு. இந்த 3 பொறுத்து தான் ரிலேஷன்ஷிப் அமையும். ஸோ இந்த 3 வந்து ஏதோ ஒண்ணுத்துல சுத்தமா வேஸ்ட், அந்த ரிலேஷன்ஷிப் போயிடும், மேக்சிமம் போயிடும். ஏன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு உடல்நிலை சரியில்லைன்னா ரிலேஷன்ஷிப் காலி. அது மாதிரி வெல்த்தே இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் காலி ஆயிடும். இல்ல விஸ்டம், மூளையே இல்லைன்னு வச்சுக்கோங்களா, ஒரு பையனுக்கு மூளையே இல்லை, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியலன்னா அந்த பையனுக்கு கல்யாணமே ஆகாது. இல்ல கல்யாணம் ஆனா கொஞ்சம் நாள்ல ஓடி போயிடும் பொண்ணு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விஸ்டம்னா அறிவார்ந்து இருக்குது. ஸோ எந்த நேரத்துல எதை பேசணும், என்ன செய்யணும் அப்படின்னு அறிவார்ந்த செயல். அது பொண்ணுக்கும் பொருந்தும், பையனுக்கும் பொருந்தும். என்னங்கன்னா அவங்க வந்து செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜோ போறதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு இருக்க நாலேஜ் வந்து எதிரில் இருக்கவங்களுக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவுகோல்னு இருக்கும். அந்த கோஷன்ட் வந்து இவன்ட்ட இருக்க கோஷன்டா அந்த பொண்ணுகிட்ட இல்லைன்னா அவன் விட்டுட்டு அடுத்த பொண்ணுகிட்ட போவோம். அது அந்த பையன்கிட்ட இல்லைன்னா அந்த அந்த கோஷன்ட்னா அந்த அளவுகோல், இவங்களோட அளவுகோல் அங்க இல்லைன்னா அடுத்த பர்சன்ட்ட போவாங்க. ஸோ இதுதான் அளவுகோல்னு சொல்லுவோம், இந்த கோஷன்ட். அப்போ உடல் தான் மெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த உடல் இல்லைன்னா என்ன ஆகும்னா மற்ற எல்லாமே பூஜ்யம். மிச்ச எல்லாமே பூஜ்யம். வெல்த் இருந்தாலும் பூஜ்யம். வெல்த், நீங்க பெரிய பணக்காரனா இருக்கீங்க, உடல்லே சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அனுபவிக்க கூட முடியாது. ஏந்திரிக்க கூட, நிக்க கூட கையை விட தூக்க முடியாது. அதான் நெப்போலியனோட விஷயத்துல நடந்துச்சு. நெப்போலியனோட பையன் விஷயத்துல நடந்துச்சு. Alert from Message Cybersecurity Agent. சரி, இந்த மாதிரி வந்து நமக்கு உடல் தான் இம்பார்ட்டன்ட். அப்பனா 1 அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன், அதுல பின்னாடி 0 கோடிக்கணக்கான 0 போடுறீங்க. ரிலேஷன்ஷிப், வெல்த், வெல்னஸ், குட்னஸ், கேரக்டர், பிஹேவியர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த 001ன்றது ஸ்டார்டிங். அதுக்கு பின்னாடி இருக்க ஜீரோஸ் எல்லாம், இந்த 1 0 வந்துச்சுன்னா எல்லாமே 0 ஆயிடும். அப்ப இந்த 1ன்றது என்ன அப்படின்னா ஹெல்த். அந்த 1 பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா நீங்க பின்னாடி என்ன 0 போட்டாலும் அது டாப்ல இருக்கும். டாப்ல இருக்கணும், உங்க கேரக்டர் டாப்ல இருக்கும். உங்க ஹெல்த்துக்கு டாப்ல இருந்துச்சுன்னா கேரக்டர் டாப்பா இருக்கும். உங்க மணி வரது டாப் ஆயிடும். உங்களுக்கு வந்து எல்லாமே டாப்ல உச்சத்துக்கு போயிடும். நான் வந்து ரொம்ப அனுபவிச்சு ஒரு சில பேர்லாம் பாக்குறது என்னன்னா, இந்த பெரிய பெரிய பிரம்மாண்டமா 250 கோடி 400 கோடி வாங்குறவங்க எல்லாம் தூங்குறதுக்கெல்லாம் டைம் இல்லாம. ஆனா பாத்தீங்கன்னா செம்ம ஃபிட்டா இருப்பாங்க. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் விஜய், ஜோசப் விஜய் அப்படின்னா வச்சுக்கோங்க, ஜோசப் விஜய். ஸோ அவர் எப்படின்னா இந்த வயதுல அவருக்கு எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு, அதுக்கு அவர் என்ன பண்றாரு, பேக்ரவுண்ட்ல நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா வெல்தி மேனோட ஃபுட்டு டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ரிச் மேனோட ஃபுட்டை விட, புவர் மேனோட ஃபுட்டை விட வெல்தி மேனோட ஃபுட்டு ரிச்சா தான் இருக்கும். ஆனா அந்த ஃபுட் பழக்கம் நம்ம யாருக்குமே தெரியாது. அவரோட பாடி எப்படி வந்து தெளிவா வச்சிருக்காரு அப்படிங்கிறதுல எனக்கு ஆச்சரியம். அதை விட கமல்ஹாசன் நம்பர் 1, வேற லெவல். அவரோட பாடி வேற லெவல்ல வச்சிருக்காரு. செவ்வாய் எப்படா இப்படிலாம் முடியுது அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா அவங்கள பத்தி அவங்க நடிப்பு திறமை எதுவுமே இல்லை. மெயின் மேட்டர் பாடி தான், பாடி. ஆனா இந்த ஒரே ஒரு விஷயம், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், இவர் ஒருத்தர் சொன்னாருன்னா, விஜயகாந்த் சொன்னா ரஜினிகாந்தே ஏஞ்சி நின்று சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், ஓகே ஓகே அப்படிம்பாரு. விஜயகாந்த் வந்து என்ன சொல்றாரு, சிங்கப்பூர்ல நாங்கெல்லாம் ஒரு ஈவெண்ட் பண்றோம், ஏன்னா வந்து நிதி திரட்டுறதுக்காக, நம்மளோட பெப்சி நிதி திரட்டுறதுக்காக நாங்க பண்றோம், நீங்க வந்துருங்க அப்படின்னு தான் சொல்றாரு. வந்துடுறேன். ஒரு டைம் இல்ல 4 டைம் சொல்றாரு. யாரு? ரஜினிகாந்த். அவ்வளவு பெரிய ஆளுமை யாருன்னா விஜயகாந்த். விஜயகாந்த் போய் நின்னா வந்து யாருமே மறுக்க மாட்டாங்க. ஏன், நம்ம கமல்ஹாசன் கூட சொல்லுங்க வந்துடலாம் அப்படின்பாரு. அவரோட பாணி தனியா இருக்கும். டிஃப்ரெண்டா ஒருத்தங்களும் ஒரு ஒரு ஆங்கிள் பார்த்தா விஜயகாந்துக்கு சல்யூட் பண்ணுவாங்க. ஆனா என்ன பவர்,
ஒரு அயன் லேடிமாங்க. இந்தியாவே இப்ப பிரைம் மினிஸ்டரே எதிர்த்து எல்லாரையும் வந்து தூக்கி சாப்பிட்ட ஒரு அயன் லேடி. அது யாரு? ஜெயலலிதா. 2 பேரும் என்னாச்சு? 2 பேரும் பாடி ஒண்ணுமே இல்ல. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்க ஹெல்த் பின்னாடி அயன் அவங்ககிட்ட இல்லாத சொத்தா? அவங்கள்ட்ட இல்லாத மக்களோட விஷயமா? மக்கள் அவங்கள்ட்ட இல்லாத. ஆனா 2 விஷயம். அயன் லேடியா இருக்கட்டும், ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னாங்க. வானமே எல்லைன்னு ஒரு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருக்கு. அந்த டெபிட் கார்டுன்னு நினைக்கிறேன். டெபிட் கார்டு இருக்கு. அதுல அவங்க பணம் எதுவுமே போட வேணாம். எந்த ஒரு பேங்க்ல குடுக்குறாங்க. வானமே எல்லைன்னு. அத கொண்டு போயிட்டு போட்டா அவங்களுக்கு அன்லிமிட்டெட். அதுக்கு வந்து பணமே காமிக்காது. பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா காமிக்காது. அன்லிமிட்டெட்னு எழுதியிருக்கும். அதனால அந்த பேலன்ஸே காமிக்காது அவங்க இதுல. அந்த இடத்துல வந்து எதுவுமே காமிக்காது. டிஸ்பிளேல வராது. எவ்வளவு வேணாலும் பணம் எடுத்துக்கலாம்னு அர்த்தம். வானமே எல்லை பணம். அப்படி ஒண்ணு குடுத்து கௌரவப்படுத்தின ஒரு ஆளுக்கு ஹெல்த் இல்ல. அந்த ஹெல்த் ஒண்ணுதான் வந்து நம்ம பேசுறோம் கோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உடல் நலத்தை எப்படி வந்து நம்ம செய்யணும், நம்ம இந்த உடல் நலத்தை வந்து எப்படி வந்து நம்ம செய்ய போறோம், அதுக்கான விழிப்புணர்வு தான் இது. பாடியோட அவேர்னஸ். ஸோ எப்படி வந்து உடல் சக்தி வந்து பர்ஃபெக்டா வச்சுக்கிறது, ஸோ உங்க உடலை எப்படி பாகுவா வச்சுக்கிறது அப்படின்ற விழிப்புணர்வு தான். நம்ம இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இந்த இந்த உணர்ச்சி, இந்த அறிவுத்திறன், உணர்ச்சி திறன், அதெல்லாம் ஐக்யூ, இக்யூ. ஐக்யூனா இன்டெலிஜென்ட் கோஷன்ட், இக்யூனா உணர்ச்சி, அதான எமோஷனல் கோஷன்ட், உணர்ச்சி தகுதி திறன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லாட்டி உணர்ச்சி அளவுகோல் அப்படின்னு சொல்லிக்கலாம். தகுதி திறன் ஆர் அளவுகோல். எந்த அளவுக்கான அளவுகோல்ல இருக்கு, எந்த அளவுக்கான திறன் இருக்குன்றது தான் இது. ஸோ இதுல வந்து அந்த விஷயம் வந்து இந்த பிக்யூவோட தான் சேர்ந்தது. சரி, இந்த பிக்யூ எப்படி சேர்ந்ததுன்னா, அந்த ஐக்குவும் ஈக்குவும் தான் பிக்யூவே வந்து வழி நடத்துது. கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குல்ல? ஓகே. அப்படின்னா என்னன்னா, ஐக்யூன்றது நாலேஜ், உணர்ச்சி அப்படின்றது உணர்ச்சி திறன், அதாவது ஈக்யூன்றது உணர்ச்சி. அறிவும் உணர்ச்சியும் தான் இந்த உடலை வந்து உடலை வந்து வழி நடத்துது. எப்படி வழி நடத்துது? உணர்ச்சியை வந்து நீங்க 0ல வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அறிவை 100ல வைக்கணும், உணர்ச்சியை 0ல வைக்கணும். இதுதான் பேஸ் கோஷன்ட், அளவுகோல். அதான திறன் அப்படின்றது வந்து உணர்ச்சியை வந்து 0ல வைக்கணும், அறிவை வந்து 100ல வைக்கணும். எல்லா நேரத்திலையும் உணர்ச்சியை வந்து 0ல வைக்கணுமானா கிடையாது. டைனமிக் ஆக்ஷன் இல்லாம போகும். உணர்ச்சியை 0ல வச்சிருந்தீங்கன்னா டைனமிக் ஆக்ஷன் இல்லாம போயிடும். எதுக்கு அந்த ஸ்பான்டேனியஸ்ல அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 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 பைலட் ட்ரைனிங்ல எல்லாம் கொடுப்பாங்க. 3 செகண்ட்ல வந்து ஒரு கலர் வருதுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. ரெட் அப்படின்னு சொல்லிடணும். ஆனா அது எல்லோவா இருந்துச்சுன்னா மாட்டினீங்க, நீங்க பைலட்டே ஆகிறதுக்கான தகுதியே இல்லாம போயிடும். ஏன்னா வந்து அந்த 3 செகண்ட்ல மூளைக்குள்ள போயிட்டு ஒரு அப்படி அப்படிம்பாங்க. ஒரு நானோ செகண்ட் தான் அது. 1 செகண்ட் கூட ஆகாது. 1 செகண்ட்ல பாதி லைட் இருந்துட்டு ஆஃப் ஆயிடும். அந்த லைட்டை கரெக்டா பிரெயின்குள்ள போயிட்டு வாயிலேருந்து வெளில வரணும். வார்த்தைகள். இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்கள வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து லெட்டர்ல கிரீன்னு போட்டிருப்பாங்க. ஆனா லெட்டர் வந்து ரெட்டா இருக்கும். உங்கள்ட்ட வந்து படிக்க சொல்லும். அது வந்து என்ன கலர்ன்னு கேட்பாங்க. நீங்க என்ன படிக்க கூடாது, கலர் சொல்லணும்பாங்க. நீங்க பார்த்தோன்னே வந்து படிப்பீங்க. கிரீன்னு படிப்பீங்க. ஆனா வாயில சொல்லும்போது ரெட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த கிரீன் இருக்க லெட்டர் வந்து ரெட்டுன்னு எழுதிருக்கும். இப்ப ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெயினும் அடிச்சுக்கும். ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டு. டேய் எவன்டா இவன் இப்படி படுத்துறான்? அப்ப என்னன்னா ரெண்டும் ஆக்டிவேட் ஆகும். பிரியும் அப்படியே. நம்ம என்ன கோஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து அந்த கிரீனை வந்து படிக்க சொல்லல. சொன்னது ரெட்ட. கிரீன் எழுதியிருக்கத்தோட இல்ல லெட்டர் எழுதியிருக்கிறது ரெட் இங்க் பேனால எழுதியிருக்காங்க. நான் எந்த இங்க் பேனால எழுதியிருக்காங்கன்னு தான் கேட்டனே தவிர்த்து என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்கல. அப்ப கேள்வியை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம மூளை என்ன பண்ணோம்னா கிரீன்னு உடனே சொல்லிடும். ஏன்னா நம்ம படிக்கிற கண்ணோட ஸ்பீட் அதிகம், படிக்கிற ஸ்பீட் அதிகம்.
ஏன்னா அந்த கிரீன்ன்றது என்னன்னா நாலேஜ், என்னன்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்பீட் அதிகமா இருக்கும். அதே சமயத்துல அந்த கலர்ஸ் ஐடென்டிஃபை ஆர்டிஸ்டிக் வந்து ஸ்பீடு கம்மியா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பயங்கரமா டப்புன்னு படிச்சிருவீங்க. நான் உன்னை படிக்க சொன்னேன், கலர் தானே கேட்டேன். அப்போ என்னன்னா உங்களோட பிரெயின் ரைட் ஒன் லெஃப்ட் ஒன் சண்டை போட்டு இந்த பிரெயினை நீங்க ஸ்பீடா ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஐக்கியூக்குள்ள நீங்க பாப்பீங்க. அதுக்கப்புறம் பிக்யூக்குள்ள இது எப்படி வரும் அப்படின்னா, நீங்க வந்து உங்க இந்த விஷயத்த நீங்க நாலேஜ் எடுத்துக்கிறீங்க, உணர்ச்சி எடுத்துக்கிறீங்க, ஆனா நீங்க செயல்படுத்தவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? உங்க உடல் வந்து சரியாவே இருக்காது. அப்போ நான் உணர்ச்சி வசப்பட்டு ஒரே சமயத்துல ஜிம்ல போய் அடி அடின்னு அடிச்சேன்னா என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக் வந்து காலி. அப்படிதான் ஒரு கனடா ஆக்டர் காலி. அப்போ இதுக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு இஷ்டத்துக்கும் பண்ணக்கூடாது, பாடியை போட்டு வருத்தவும் கூடாது, அதுக்குன்னு ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்து இருக்கவும் கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் அப்படின்றது வந்து சக்தி உடலை வந்து வளைக்கிற தன்மை, உடல் வந்து இப்படி ஸ்டேபிளா இருக்கு, நிலைத்தன்மை, அப்புறம் இதயத்தோட ஆரோக்கியம். இதுதான் வந்து உடலோட கம்ப்ளீட் ஆரோக்கியம். இதயத்தோட ஆரோக்கியத்தை தான் மெயினா சொல்றாங்க. அது மாதிரி நம்ம உணவு வந்து சரியான உணவை வந்து எடுத்துக்கணும். தண்ணி வந்து சரியான வாட்டர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டும் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்குன்னு அளவுகோல் கிடையவே கிடையாது. இன்னைக்கு 3 லிட்டர் குடிங்க, 4 லிட்டர் குடிங்க, எந்த அட்வைஸும் கிடையாது. உங்க பாடிக்கு என்ன வாட்டர் தேவைப்படுதோ அதை சாப்பிட்டே ஆகணும். அது மாதிரி சரியான உணவுன்னா என்னன்னா, எனக்கு இன்னைக்கு வந்து வடை சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா போய் சாப்பிட்டுருங்க. ஏன்னா உங்க பாடி என்ன கேட்குதுன்னா, எதையும் ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படின்னா அது உங்க உடல் மூலமா உங்க மூளைக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு கடலைப்பருப்பு வடை சாப்பிடணும் அப்படின்னு அது நினைக்குதுன்னா அது என்ன பண்ணுதுன்னா புரோட்டீனுக்கு ஏங்குதுன்னு அர்த்தம். உங்க பாடி சிக்னலா அது வெளிப்படுத்தும். அப்ப கடலைப்பருப்பு வடை 2 வடை சாப்பிட்டீங்கன்னா அப்படியே கும்முன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு புரோட்டீன் எனர்ஜி எல்லாம் உள்ள போயாகும். அதுக்குன்னு கடலைப்பருப்பு வடை தான் இல்ல, புரோட்டீன் ஐட்டம் வந்து நீங்க என்ன உங்களோட இயல்புல கடந்த 20 வருடமா 10 வருடமா சாப்பிட்டு வச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்த சாப்பிடலாம். இப்ப நான் தாய்லாந்துக்கு போனேன்னா அவங்க வந்து பன்றிக்கறி கொடுப்பாங்க. அவன் அதுல என்ன புரோட்டீன் இருக்கோ அதுல கொடுப்பாங்க, ஃபேட் இருக்கோ அதை கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. அதே நான் வந்து யூரோப் சைடு போனேன்னா பீஃப் கொடுப்பாங்க. அதே வந்து பிரேசில் இந்த ஊர்ல எல்லாம் போட்டேன்னா அந்த புரோட்டீனஸ் அதிகமா இருக்க பயிர் வகைகள்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. இப்ப குஜராத் போனேன்னா எல்லாமே வெஜிடேரியன்ல வேற லெவல்ல இருக்கும். அவ்வளோ புரோட்டீன்ஸ் அதுக்குன்னு புரோட்டீன் தான் தேவைன்னு புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா டைஜஸ்ட் ஆகாது. டைஜஷன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும் புரோட்டீன் அதிகமா எடுக்கும்போது. ஸோ இதுதான் அது மாதிரி சரியான உறக்கம். அப்புறம் வந்து அந்த உறக்கம் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நல்லா தூங்கி எழுந்திருக்கிறது. நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா பிரெயின்ல போய் கரெக்டான இடத்துல உட்காரணும். அதாவது எப்படின்னா பழைய காலத்துல வந்து டிஸ்க் இருக்கும், ஹார்ட் டிஸ்க். ஸ்பார்க்னு ஒரு ஸ்பெல்லிங் போட்டு அடிக்கணும். ஸ்பார்க்னு போட்டு ஒரு கமெண்ட் அடிச்சா என்ன ஆகும்னா அந்த ஹெட் வந்து போய் அந்த இடத்துல பார்க் பண்ணிக்கும். நம்ம சைக்கிளை கொண்டு போய் பார்க் பண்ற மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்னு பண்ணணும். அப்படி பார்க் பண்ணாம வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ஹார்ட் டிஸ்க் கெட்டு போயிடும். அப்புறம் ஆட்டோ பார்க்கிங் சிஸ்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஆன் ஆயிட்டு ஓடிட்டு இருக்கும் போதே திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் டிஸ்க் போயிடும், எஸ்எஸ்டி போயிடும். ஸோ ஏன்னா திடீர்னு போனா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தாதான் மெமரியில போய் ஸ்டோர் ஆகும். இன்னைக்கு இப்ப என்ன பண்ணீங்கன்றது மெமரியில போய் ஸ்டோர் ஆகும், ரீகலெக்ஷன் ஆகும். மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கலாவும் அனாலிசிஸ் பண்ணலாம். அது மாதிரி இந்த சைடு வந்து நீங்க ஆர்டிஸ்டிக்காவும் அனாலிசிஸ் பண்ணலாம். உங்க 2 பிரெயினும் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அது மாதிரி உடல்ல வந்து அந்த டைஜஷன் கிளியரா இருந்தாதான் உங்களுக்கு எல்லாமே கிளியரா இருக்கும். கண்ணு வரலும் ஒழுங்கா தெரியும். டைஜஷன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்ணுல பிரச்சனை வரும், கண்ணுல ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ டைஜஷன் ப்ராப்ளம் கண்ணுக்குள்ள வயிற்றுக்குள்ளதான் கண்ணு இருக்கு, வயிறு மாதிரிதான் மூளை.
வயிற்றோட குடலை பார்த்தீங்கன்னா மூளை மாதிரியே இருக்கும். ஸோ ஏன்னா மூளையும் வயிறோட குடலும் ஒண்ணு. இதெல்லாம் கண்ணுக்கு நடுவுல வந்து ப்ரெஷர் எடுக்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா தூக்கம் இல்லாததுனால. தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்னா, உங்க மூளை என்ன பண்ணும்னா, தூக்கத்தினால வயித்துக்கு சிக்னல் கொடுத்து செரிமானம் ஆகாது. நீங்க 2 நாள் தூங்காம இருந்துட்டு 3ஆம் நாள் ஹெவியா ஒரு பிரியாணி சாப்பிட்டு பாருங்களேன், டைஜஸ்டே ஆகாது. வயித்தால தான் அடிக்கும். இதெல்லாம் அனுபவபூர்வமான டெஸ்ட். அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம சுரேஷ் ஒரு எக்ஸலண்டா ஒரு விஷயம் சொன்னாரு. அதனால முக்கியமா வந்து எதுக்காக யூஸ் பண்ணமோ ஒரு மருந்து மாதிரி யூஸ் பண்றத டெய்லி போட்டு சாப்பிட்டு காலி பண்றாங்க. இதெல்லாம் என்னன்னா டெய்லி கொடுக்குறீங்கன்னா அதுக்கான டைம் கொடுக்கணும், டைஜஸ்ட் பண்ற டைம் கொடுக்கணும், அதுக்கான ஸ்லீப் கொடுக்கணும். அப்பதான் வந்து அது எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி கரெக்டா பிரிச்சுக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிம்பாங்க. அது என்னன்னா நம்ம சம்பாதிக்கிறதுல கிடையாது, நம்ம உணவு எடுத்துக்கிறதுல மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதை சம்பாதிக்கிறதுல எடுத்துக்கிறாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. சம்பாதிக்கிறதுல எடுத்துக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சம்பாதிக்கிறதுல வந்து நீங்க எவ்வளவு கோடி சம்பாதிக்கிறோன்னா வானை முற்ற அளவுக்கு சம்பாதிக்கணும். ஆனா அதே சமயம் வயிற்றுக்கு எடுக்கும்போது ரொம்ப கம்மியா என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு விதமான தேவை. யாருக்குமே எதுவுமே அளந்து சொல்ல முடியாது. போற போக்குல வந்து என்ன கிடைக்குதோ அதை போய் சாப்பிட்டுக்கலாம். எந்த இடம் வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு மனோபாவம் இருக்கும். நாங்கெல்லாம் எங்க வேணா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி. பெருமைக்கு எருமை ஓட்டுனா கண்டிப்பா உங்களால உங்க பாடியை ஹெல்த்தியா வச்சுக்க முடியாது. யூ ஹாவ் டு டேக் ரூல்ஸ். கொஞ்சம் இது சொல்லும் போது பிராய்லர் கோழி மாதிரி இருக்கே அப்படின்னா தோணும். என்னையா பிராய்லர் கோழி மாதிரி சொல்றீங்க அப்படின்னு. இன்னைக்கு பிராய்லர் கோழி மாதிரி சொல்லாததுனால என்ன பண்றாங்கன்னா அவங்கவுங்க என்னென்னமோ சாப்பிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஆனா இந்த உடல்ல எவ்வளவு அறிவா வந்து பயன்படுத்துறாங்கன்னா வெல்தி பர்சன், ரிச்சஸ்ட் பர்சன்லாம் வந்து அமிதாப் பச்சனுக்கு சுகர் டயபிட்டிஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தெரியாது, இருக்காது. அமிதாப் பச்சனுக்கு சுகர் டயபிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு கால்லாம் புண் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு கிடக்குறாங்கன்னா கிடையாது. ஹெல்த்தியா வச்சுக்கிறது, வெல்த்தியா வச்சுக்கிறாரு. கமலஹாசன் வயசாயிடுச்சுல்ல, அவருக்கு இந்நேரம் டயபிட்டிஸ் வந்திருக்கணும்ல, காலில் புண்ணு வந்து ஆறி இருக்க கூடாதுல்ல, அவருக்கு அந்த மாதிரி வந்துச்சா? கிடையாது, வரல. ஏன்னா செம்ம ஹெல்த்தி. அவர் அவ்வளவு எஃபோர்ட் போட்டு பாடியை செம்ம ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்காரு. கமலஹாசனோட பிளட்டோ வந்து விஜயோட பிளட்டோ வந்து எடுத்துட்டு வந்து டெஸ்ட் பண்ணுங்க, ஒரு கெமிக்கல் ரீயூஸ் கூட இருக்காது. காரணம் உங்க பாடியை ஃபிட்டா வச்சுக்கிறாங்க. என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிடுறாங்க. ஸோ நடுவில் ஒரு எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ இது என்னன்னா நீண்ட நாள் நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு செஞ்சீங்கன்னா, நான் இப்ப சொல்லியிருந்தேன் காலைல. என்னன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், பிரெயின் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா பிரெயின் ஜிம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரீன் கலர் வந்து ரெட் பெயினால எழுதிட்டு கிரீன் எழுதிருப்போம், ரெட் பெயினால கிரீன் எழுதுவோம். அப்ப என்னன்னா ரெட் பெயினால கிரீன் எழுதும் போது என்னன்னா அந்த கலர் என்ன கலர்ல எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து என்ன கலர் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனா அதுல கிரீன் எழுதிருக்கிறத கிரீன்னு தான் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆன்லைன்ல நிறைய இருக்கு, ஆப்ஸும் இருக்கு. இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மறதி, அல்சைமர்னு ஒரு நோய் வரவே வராது. ஏன்னா இந்த ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெயினும் இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு வேலை என்னன்னா, இன்னையோட டாஸ்க் என்னன்னா, ரைட் சைடு நீங்க வந்து ஒரு ஆப் வந்து ஓகே கொடுக்குறீங்கன்னா இனிமேல் லெஃப்ட் சைடு ஹேண்ட்ல ஓகே கொடுங்க. இன்னைக்கோட வேலை வந்து ரைட் சைட்ல வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வாட்சை கழட்டி, லெஃப்ட் சைட்ல வாட்ச் போட்டிருக்கீங்கன்னா இந்த வாட்சை கழட்டி ரைட் சைட்ல போடுங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆன் பண்றது வந்து ரைட் சைடு தானே, நம்ம லெஃப்ட் சைடு சுவிட்ச் ஆன் பண்ணுவோம்னு ஆன் பண்ணுறீங்க. ஏன்னா ஏன் லெஃப்ட் சைடு அதிகமா போகக்கூடாதுன்னா, லெஃப்ட் சைடு இதயம் உள்ள போயிட்டு இதயம் வரும்ன்றதுக்காக தான் இந்த கரண்ட்ல எல்லாம் வேலை செஞ்சா கரண்ட் டைரக்டா இதயத்துக்கு போகக்கூடாதுன்னா லெஃப்ட் சைடு வேணான்னு வச்சிருக்காங்க. ஆனா லெஃப்ட் சைடு நம்ம ஒரு சின்ன விஷயம் வேணான்னு வச்சிருக்கத நம்ம என்ன பண்றோம்னா மொத்த விஷயத்தையும் காலி பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடு ஏதல, லெஃப்ட் சைடு ப்ராக்டிஸே இல்லாம போயிடுச்சு. அப்போ லெஃப்ட் சைடும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும், சின்ன சின்ன வேலையை கரண்ட்டை தவிர்த்து. ஆனா அதுக்குன்னு ஓவரா ஸ்ட்ரெஸ் கொடுத்துறாதீங்க. ஒரே நாள்ல வந்து
ஓவரா வெயிட் போட்டு ஜிம்ல இப்படிதான் நின்னா 10 நாளைக்கு இப்படியே நடந்தேன். ஏன்னா கையை இப்படி ஓபன் பண்ண முடியல. ஓவரா நீங்க பண்ணீங்கன்னா ஒரே நாள்ல ஆர்வ கோளாறுல ஓவரா பண்ணீங்கன்னா இப்படி நின்றுட்டு இருக்க வேண்டியிருக்கும். ஸோ ரெட் கலர் கயிறு இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அம்மன் கயிறு. இது வேற எந்த கயிறும் இல்ல. ஏன்னா நீங்க கயிறு பார்த்தோன்னே இது ஏதோ ஜாதி கயிறோ கேஸ்ட் கயிறு வேணா, இது ஒரு அம்மன் கயிறு. அதனால ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பேஸ்டு, இது வந்து நாட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த சைடு அப்படி இப்படிதான் நின்றுட்டு இருந்தேன். ஓவரா ஜிம் போட்டீங்கன்னா இப்படிதான் நின்றுட்டு இருப்போம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா லெஃப்ட் ரைட் 2 பேரும் எழுதுறவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஞாபகத்துக்கு வரல, 2 கைகளையும் எழுதுவாங்க. ஏதோ ஒரு டக்ஸ்ன்னு வரும். சொல்றேன், அப்புறம் ஞாபகம் வந்ததுக்கு பிறகு சொல்றேன். 2 கையிலையும் எழுதுவாங்க. அப்ப என்னன்னா 2 பிரெயினும் ஆக்டிவாவே இருக்கு. ஸோ இது மாதிரிலாம் இருக்கு. இன்னைக்கு உங்களோட ஒர்க் வந்து நான் இப்ப சொல்லியிருக்கேன். இந்த டாஸ்க்கை நீங்க பண்ணுங்க. கரண்ட் ஆன் பண்றது ஆஃப் பண்றதை தவிர்த்து மீதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரைட் லெஃப்ட் 2 சேர்த்து பண்ணுங்க. ஒரு சில வேலையை லெஃப்ட்ல பண்ணக்கூடாதுன்னா அந்த வேலையை பண்ண வேணாம். மற்றபடி லெஃப்ட்ல பண்ணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஏரோபிக் எக்ஸசைஸ் நாளையிலேருந்து பண்ண போறீங்க அப்படின்னா, உடம்பு எப்படி ஸ்ட்ரெச் பண்றது, உடம்பு எப்படி ஸ்ட்ரெச் பண்றது. உட்கார்ந்துட்டு ஏதாவது உட்கார்ந்துட்டு பாக்குறீங்கன்னா உடம்பு எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உட்கார்ந்து இருக்கணும், அதே சமயத்துல இப்படி ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து இருக்கணும். அதே சமயத்துல நீங்க ஃபுல்லா வயர் போகக்கூடாது. இந்த தலையிலேந்து உடம்பு மட்டும் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. திருப்பி தலையிலேந்து உடம்பு மட்டும் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இப்படி ஃப்ரண்ட்டுக்கு வாங்க, பேக் வாங்க. ஸோ இப்படி பண்ணுங்க. கை 2த்தையும் இப்படி ஆட்டுங்க. கை 2த்தையும் இப்படி ஆட்டுங்க. ஏஞ்சி நின்னீங்கன்னா ஜம்ப் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் பண்ணுங்க, ஜம்ப் பண்ணுங்க. மூச்சு வாங்க. மூச்சு வாங்கினோன்னு உடனே நிறுத்திடுங்க. ஏன்னா முதல் டைம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா மூச்சு வாங்கும். ஹார்ட்டுக்கு பிளட் பம்ப் ஆகும். பயங்கர சர்க்குலேஷன் ஏற்படும். அப்போ ரொம்ப பம்ப் பண்ணலாம் கூடாது. ஓவரா போட்டு உடம்பு போட்டு ப்ரெஷர் கூடாது. கொஞ்சம் நிறுத்திடுங்க. அது முக்கியமா யாரெல்லாம் ஹார்ட்ல ஸ்ட்ரென்த் வச்சிருக்காங்க, உடம்புல பிரச்சனை இருக்கு, கிட்னி ஆபரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா தயவு செய்து செய்யவே செய்யாதீங்க. உடம்பு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நான் சொல்றது ராஜ உறுப்புகள்ல இருக்க ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா செய்யாதீங்க. ஆர்கன் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க நான் சொல்ற எது விஷயமா செய்யக்கூடாது. கேட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் அட்வைஸ் போய் கொடுக்க கூடாது. மத்தவங்க எல்லாருமே செய்யலாம். தலையை ஆட்டலாம் இப்படி. அது கண்ணு ப்ராப்ளம் இருக்கவங்க அதையும் செய்யக்கூடாது. அது வேற ஒரு பிரச்சனை. இப்பதான் கண் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. தலையை ஆட்டுன்னு சொல்லி அட்டி எதோ பண்ணிடுவாங்க. இந்த அர்ஜுன் இதுதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா முன்கூட்டியே என்ன அவயங்கள்ல பிரச்சனை இருக்கோ அந்த விஷயம்லாம் செய்யாதீங்க. மற்றபடி எல்லாரும் நார்மல் பீப்புள் எத்தாலும் செய்ய ஆரம்பிங்க. ஸோ எக்ஸசைஸுக்கு வந்து ஒரு 1 மினிட் கொடுக்குறேன். யாராலும் செய்ய முடியுமோ அவங்கலாம் கொஞ்சம் ஏஞ்சி அப்படி குதிக்க அப்படி பண்ணுங்க. முடியுமான்னு பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இது ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான். இது மூலமா உங்களோட சின்ன விஷயத்த உங்க சின்ன பழக்கத்தை நீங்க கொண்டாடலாம். ஸோ அதுக்கு அடுத்தது யாரெல்லாம் வந்து நீச்சல் குளம், நல்லா தண்ணி பார்த்தாலே அலர்ஜி. தயவுசெய்து பிரெக்னென்ட் லேடிஸ் அவங்களும் பண்ண தேவையில்லை, பண்ண வேணாம். பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு தனியா இருக்கு ஏரோபிக் எக்ஸசைஸ். உங்களுக்கு யூடியூப்ல போய் பிரெக்னென்ட் லேடிஸ் எத்தனை மந்த் இருக்கோ அத்தனை மந்த் என்ன எக்ஸசைஸ் பண்ணுமோ அதை நீங்க பண்ணணும். சொல்ல மறந்துட்டுன்னா, பிரெக்னென்ட் லேடிஸ் அழகா சொல்லிட்டாங்க. பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து என்ன எக்ஸசைஸ் இருக்கோ அதை பண்ணலாம். லேடிஸ்க்குன்னு தனி செக்ஷன் அது. அவங்களுக்கு வந்து யூடியூப்ல போயிட்டு நான் ஏரோபிக், நான் 8 மந்த்ஸா இருக்கேன், என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்னு போட்டாலே வந்துடும். அவங்களுக்கு தேவையான எக்ஸசைஸ் மட்டும்தான் வரும். அதுவும் ரொம்ப ப்ராம்ப்டா கரெக்டா பல வருஷம் போட்டிருக்கவங்களை மட்டும் பாருங்க. ஸோ அப்புறம் நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன். 8 மந்த்ஸ் இருக்கு, நான் வந்து 9th மந்த்ல இருக்கேன் அப்படின்னா அவங்க என்ன எக்ஸசைஸ் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் பாருங்க. ஏன்னா ஒரு ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வரலாம் வந்து அதிகமான எக்ஸசைஸ் கொடுக்க மாட்டாங்க. 6 மந்த்ல இருந்து 9 மந்த் வரலாம், 6 மந்த்ல இருந்து 8 மந்த் வரலாம் பின்னி எடுப்பாங்க வேலைய. அப்படியே வேலை திருப்பியும் குறையும். 8 மந்த்ஸுக்கு அப்புறம் திருப்பி குறைஞ்சு 9 மந்த்ஸுக்கு அப்புறம் லைட்டா தான் அசைப்பாங்க.
ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. 10th மந்த் எல்லாம் எதுவுமே அசையக்கூடாது. பொறுமையா தான் வருவாங்க, பொறுமையா தான் நடப்பாங்க. சோ நடுவுல கால இடைவெளின்னு இருக்கு. முதல்ல ஒண்ணுமே பண்ணக்கூடாது. கடைசியிலயும் ஒண்ணும் பண்ணக்கூடாது. ஆனா நடுவுல பண்ணலாம். ஏன்னா நடுவுல வந்து அந்த குழந்தை வந்து முழுசா உற்பத்தியா இருக்கும். அந்த குழந்தைய என்ஜாய் பண்ணும் அத. அது மாரி கடைசியில அந்த குழந்தை முழுசா உருவானதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு வந்து நீங்க பண்ணீங்கன்னா, அது டென்ஷன் ஆயிரும். "டேய் எவன்டா அவன் வெளியில இருந்து படுத்தி எடுக்கிறது?" அப்படின்னு அது கேட்கும் உள்ள இருந்து. அது கேட்கறது நமக்கே கேட்கும். அதனால அது மாரி பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சின்ன விஷயம் சொன்னதுக்கு. அது மாரி வாட்டர் வந்து 2லேருந்து 3 லிட்டர் குடிக்கணும், 4 லிட்டர் குடிக்கணும், 10 லிட்டர் குடிக்கணும், 16 லிட்டர் குடிக்கணும். உங்களுக்கு என்ன வயித்துக்கு குடிக்கணும்னு தோணுதா குடிச்சிருங்க. குடிச்சீங்கன்னா, அதுக்குன்னு ஓவரா 3 லிட்டர், 4 லிட்டர் உங்களுக்கு தண்ணியே தவிக்கல. 4 லிட்டர் குடிச்சீங்கன்னா, பிளாடர் யூரின் அதானும் நம்ம உள்ள இருக்க கிட்னி எவ்வளவுதான் கிட்னி வந்து பிளட்ல இருந்து யூரின பிரிக்கும். பாவங்க கிட்னி. இஷ்டத்துக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, 1 லிட்டர் குடிக்கிறேன், 2 லிட்டர் குடிக்கிறேன்னு குடிச்சிட்டு கிட்னிய போட்டு படுத்தி எடுக்குறாங்க. கிட்னி சட்னி ஆயிடும். அதனால அந்த வேலை பண்ணாதீங்க. அது மாரி முக்கியமான ஒரு விஷயம் வந்து 7 டூ 8 ஹவர்ஸ் உறக்கம் சொல்றாங்க. மினிமம் வந்து 7 ஹவர்ஸ் ஆச்சும் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எனக்கு 6 ஹவர் தூங்குனேன்னா, நடுவுல ஒரு 1 ஹவர் ஆச்சும் தூங்கிருவேன். அது மாரி தூங்கி, தூங்கி எப்படியாச்சும் என்னோட பாடிய கண்ட்ரோல்ல நான் கொண்டாந்துட்டு இருக்கேன். நடுவுல ஒரு டைஜெஷன் ப்ராப்ளம் வந்துச்சு. ஏன்னா நான் தூங்காததுல. தெளிவா தெரியும். எனக்கு உடம்புல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். நான் என்ன சாப்பிடுறேன் இன்னைக்கு ஒரு சாப்பாடு வாயில வச்சு சாப்பிடுறேன்னா, அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு வரலும் நான் உணரணும். இந்த பொருள் எனக்கு டைஜெஸ்ட் ஆகலன்னா, இந்த பொருள நான் தொடக்கூடாது. இந்த பொருள் டைஜெஸ்ட் ஆகணும்னா, இந்த பொருள தொடக்கூடாது. ஆ ஏன்னா வந்து ஸ்லீப் வந்து சீக்ரெட் சம் ஹார்மோன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது மாரி நெறைய வந்து ஸ்லீப் வந்து நமக்கான சக்சஸ குடுக்கும். உண்மையா சொன்னா ஆண்மைக்கான வீரியத்த குடுக்கும். பெண்மைக்கான வீரியத்த குடுக்கும். ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்றத சொல்லிர்றேன். அடுத்தது வந்து உட்கார்றது. ஆ முக்கியமா வந்து மனம் அமைதியா இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, காலையில ஏஞ்சோனே குறைஞ்சபட்சம் நாள் முழுக்க எதையாச்சும் கேட்டு, எதையாச்சும் பார்த்துக்கிட்டு, மூளை ஃபுல்லா கன்ஃப்யூஸாவே இருக்கு. காலைல ஏஞ்ச உடனேயே நல்லா காலைல ஏஞ்ச உடனேயே உட்கார்ந்து அப்படியே கண்ண மூடிட்டு இருந்தீங்கன்னா தூங்கிருவீங்க. இந்த கண்ண மூட்டு காலைல ஏஞ்ச உடனே கண்ண மூடிட்டு இருப்பீங்க, உடனே தூங்கிருவீங்க. அந்த மாரிலாம் பண்ணாதீங்க. காலைல ஏஞ்சு போயி பல்லு விளக்கிட்டு, முடிஞ்சா மூஞ்சி கழுவிட்டு, இன்னும் முடிஞ்சா வந்து குளிச்சுட்டே வரலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால லாஸ்ட் 1 மந்த்தா 1 1/2 மந்த்ஸா நான் குளிக்கல காலைல. மூஞ்சி கழுவிட்டு உடம்பெல்லாம் கொஞ்சம் அலசிட்டு மட்டும் வருவேன். காலுக்கு கீழலாம் படல. குளிக்கிறதுன்னா தலையிலேருந்து கால் வரலும் குளிக்கிறது. நெறைய பேர் குளிக்கிறதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் கழுத்து வரலும் தான் குளிப்பாங்க. தலையெல்லாம் நனைக்கவே மாட்டாங்க. கேட்டா ஜல்பு, இல்ல ஜல்தோஷம், இல்ல இதெல்லாம் புடிச்சிரும், நீர் கட்டிக்கும். எதேதோ டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேர்ட் இருக்கு. தமிழ்லயே ஏகப்பட்ட வேர்ட் இருக்கு. கரெக்ட்டா சொல்லுவாங்க. சொல்ல தெரியல. கோல்டு. அதனால நான் குளிக்க மாட்டேன்பாங்க. அட பாவிங்களா! குளிச்சா தான் தலையில இருக்க டாண்ட்ரஃப் வராது. அடிக்கடி தலைய போட்டு சொரிய மாட்டீங்க. இல்லாட்டி நான் இப்போ உங்கள்ட்ட எடுத்துட்டு இருக்கேன்னா, நான் தலைய சொரிஞ்சுட்டு எடுத்துட்டு இருந்தேன்னா நீங்க பார்ப்பீங்களா? இப்படி நான் தலைய சொரிஞ்சுட்டு எடுத்துட்டு இருந்தேன்னா நீங்க பார்ப்பீங்களா? இல்லாட்டி கண்ண இப்படி கண்லேருந்து என்ன இருக்குன்னு எடுத்து இப்படி நான் பார்த்துட்டு இருந்தேன்னா நீங்க பார்ப்பீங்களா? இல்ல மூக்குள்ள விரல விட்டு ஆட்டிட்டு இருந்தேன்னா பார்ப்பீங்களா? அதெல்லாம் ஒரு விதமா எதிர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அன்ஈசியா இருக்கும். அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, குட் ஹேபிட்ஸ், குட் பிராக்டிஸஸ் பண்ணணும். எவ்வளவுதான் சொன்னாலும் என்ன ஆகும்னா, நீங்க பண்றீங்க அப்படின்னா, நீங்க குழந்தையா இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அது சந்தானம் படத்துல சொல்லுவான் ஒரு இங்கிலீஷ்காக. ஆ ஒரு செம்ம அழகா இருக்கும் ஒரு பொண்ணு. நல்லா இருக்கும். உன்னோட ஃபோன் நம்பர் சொல்லு அப்படிம்பான். நயன் போர் போர் அப்படின்னோனயே அவன் திருச்சி ஓடி போயிருவான். இந்த அழகு மட்டும் முக்கியம் இல்ல. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா 944ன்னு தமிழ்ல சொன்னா முடிஞ்சு போச்சு. அது எதுக்கு 9 போர் போர் தேவையே இல்ல. அப்ப என்னன்னா அடுத்தவங்க அட்ராக்ட் கூட ஆக மாட்டாங்க. அப்ப என்னன்னா பிசிக்கலா நீங்க என்னதான் அழகா இருந்தாலும் மென்டலா ஓடி போயிருவாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. இது வந்து என்ன பண்ணும்னா, உங்க மனதை பாதித்து அது உங்க பிசிக்கல் வரலும் பாதிக்க ஆரம்பிக்கும். உங்க மனதை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் நீங்க செய்யாதீங்க. அது மாரி உட்கார்ற நிலையில எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இப்படி உட்காருவாங்க. இல்ல இப்படி உட்காருவாங்க. இல்ல இப்படி இப்படி உட்காருவாங்க. அந்த மாரிலாம் உட்காராதீங்க. உட்கார்ற நிலை ஸ்ட்ரெய்ட்டா உட்காருங்க. இப்படி ஸ்ட்ரெய்ட்டா உட்காருங்க.
அடுத்தது கூன் போட்டு உட்காராதீங்க. அது மாதிரி ஏர்கோனாமிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏர்கோனாமிக் அப்படின்னா நம்ம உடல்ல கரெக்டான பொசிஷன்ல உட்கார வச்சு அந்த மாதிரி உட்காருங்க. அது மாதிரி முடிஞ்ச வரலாம் நானே சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த ஹேபிட்லாம் விட்டு வெளில வந்திருக்கேன்னா, கலவை அகற்று மர அப்படின்றது தெரியாம அந்த அகற்று கலனா அதனும் கலவை அகற்று மர அதுன்னு கெட்டதை வந்து செஞ்சு மரன்னு சொல்லாம அகற்று மரன்றது தெரியாம நம்ம என்ன கற்று மரன்னு பண்றோம். அப்ப என்னாச்சுன்னா கெட்டதெல்லாம் வந்து கத்திக்கிட்டு சிகரெட் குடிக்கிறது, 4 இயர்ஸ் குடிச்சது நிக்கிறதுக்கு 6 மாசம் 8 மாசம் மேல ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சிகரெட்ல இருந்து இருக்க அந்த கருப்பு கலர்லாம் பார்த்து கண்ணால பார்த்து கியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வந்து நிறுத்துறதுக்கு டைம் பண்ணி நிக்கோட்டின் உடம்புக்குள்ள வச்சு என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? தண்ணி தாகம் அடிக்கும். அதை நிக்க வைக்கிறது எடுக்கிறது ஈஸி, நிக்க வைக்கிறது கஷ்டம். அது மாதிரி வந்து நான் பான்பராக் போடாதே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இங்கெல்லாம் வந்து புண்ணா இருக்கும். ரெண்டு பக்கமும் வந்து அப்படியே ஒயிட் கலர்ல பேட்சா புண்ணா வந்துடும் பான்பராக். அது மாதிரி ஹான்ஸ் ஒத்துக்கிறான். அவன் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கானா? ஆமா பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணாதான் ஒருத்தன் வெளில வர முடியும், ஞானி ஆக முடியும், தான் டைரக்டா வந்து பேச முடியும். நான்லாம் பிறந்ததுல இருந்து ஒண்ணுமே பண்ணது இல்லை. ஏன்னா நீ வேஸ்ட். உலகத்துல எதையுமே அனுபவிக்கல, எந்த துன்பமே அனுபவிக்கல, நீ வேஸ்ட். நான் பிறந்ததுல இருந்து எதுவுமே பண்ணதில்லை. ஐ எம் குட் பாய். குட் பாய் யாருக்குமே பிடிக்காது. பேட் பாய்ஸ் தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும், எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும். ஆக்டிவா இருந்தாதான் பிடிக்கும். ஆக்டிவா இருந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா கெட்ட விஷயத்தெல்லாம் உள்ள கொண்டாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் வெளில வரும். ஆனா அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு பினிக்ஸ் மாதிரி மேல வரும்ன்றதுதான் முக்கியம். ஸோ அடுத்தது வந்து ஒரு மாற்றத்துக்கான விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறுறீங்க. நிறைய பேர் இதுவும் இன்னொரு பழக்கம் தான்பாங்க. இந்த காஃபில இருந்து நான் வந்து பால்ல இருந்து நான் வந்து வெறும் பிளாக் காஃபி குடிக்கும், அதுவும் ஒரு மாற்றம் தான்பாங்க. எல்லாத்தையும் வந்து குறை சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ அதனால வந்து அந்த மாதிரி எல்லாம் மாற்றம்னா உடனே குறை சொல்றாங்கன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுறாதீங்க. நீங்க பாட்டுக்கும் உங்களோடத வேற லெவல்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு டைம் நீங்க காஃபி குடிக்கிறீங்களா, அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு டீ குடிச்சு பழங்க. அடுத்த 3 மாசத்துக்கு எதுவுமே குடிக்காதீங்க. வேற எதையாச்சும் ஒண்ணு ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி உங்களோட பிளட்ல செக் பண்ணிக்கங்க. நீங்க செய்ய வேண்டாம். நீங்க வந்து எப்பயுமே செக் பண்ணி அதை பார்க்க வேணாம். உங்க மனம் வந்து வேற மாதிரி ஆக்ட் பண்ணும். உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு டயட்டிஷியன் வச்சுக்கோங்க. அவங்க காசு கொடுங்குறவங்களா இருக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு பயமுறுத்துறவங்களா இருக்கக்கூடாது. அதான எப்படின்னா, நம்ம மனம் அப்படின்றது வந்து ஒரு அப்சர்வ் பண்றது. தண்ணி வந்து உறிஞ்சிற மாதிரி உறிஞ்சிரும். கெட்டதுனாலும் உரியும், நல்லதுனாலும் உரியும். கெட்டதை உறிஞ்சிச்சுன்னா நோசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பிளாசிபோ எஃபெக்ட்னா சாதாரண ஒரு இனிப்பை கொடுத்து இது மாத்திரை, இதை சாப்பிட்டா எல்லாமே சரியாயிடும்னு நினைப்பாங்க. அதை நம்பி சாப்பிட்றாங்க. அது பிளாசிபோ எஃபெக்ட். நோசிபோ எஃபெக்ட்ன்றது வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கூட சொன்னா உடம்பு கெட்டு போய் 4 நாள் அவங்களை பத்தி உனக்கு என்னமோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குன்னு 4 பேரை கேட்க சொன்னா 5வது பேர் கேட்கும்போது அவனுக்கு உண்மையாலுமே உடம்பு சரி இருக்காது. அப்படிதான் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு வந்து அப்படி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு 2-3 பேர் வந்து ட்ரைனிங்க்கு போறாங்க. கீழே இருந்து மலை ஏறுறதுக்கு பயிற்சி போறாங்க. அந்த மலையேற்ற பயிற்சியில எல்லாமே வந்து அது என்ன எல்லாமே வந்து ராபிட். முதல் ராபிட் என்ன பண்ணுதுன்னா போகுது, ஒரு 10 ராபிட் ஒன்னா சேர்ந்து போது மலை ஏறுது. ஒரு ராபிட்ட போகும்போதே சொல்றாங்க எனக்கு என்னமோ டயர்டா இருக்குன்னு 2வது கிலோமீட்டர்லயே சொல்லிடுறாங்க. அதுவும் மலை ஏறுறதுக்கு ஒரு 50% வந்து மலை ஏற வரும்போது ஒருத்தனையும் இவனுக்கு என்னமோ காதுல இருந்து ஒரு மாதிரி இருக்கு, இவனுக்கு கொஞ்ச நேரத்துல மயக்கம் ஆயிடும்னு ஒருத்தன் தான் தொல்லை என்னன்னா ஒரு ராபிட்டும் வந்து விழுந்துருக்கு, மயங்கிடுது. அந்த முயல்ல கடைசி முயல் பாத்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருந்து. எப்படா நீ மட்டும் வெற்றி அடைஞ்ச அப்படின்னா பெப்பேன்னது. ஏன்னா அதுக்கு பேச தெரியாது, காதும் கேட்காது. அப்ப என்னாச்சுன்னா இவனுங்க சொன்னதை மனசுக்குள்ள ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு அவன் செம பவர்ஃபுல்லா இருக்கு. காது கேட்டாதானே உனக்கு உள்ள போகும். வாய் பேச முடியாதான் நீ எடுத்து பேசுவ, பயப்படுவ. எதுவுமே இல்ல, ஸ்ட்ரைட்டா போகுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா உங்க விஷயம் வந்து உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க. நோசிபோ எஃபெக்ட்ல நோயாளி ஆயிடுவீங்க.
அப்படிதான் குஜராத்ல ஹார்ட் ஆபரேஷன் 40 ஹார்ட் ஆபரேஷன் 50 ஹார்ட் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா பண்ண ஒரு டாக்டரே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு. ஏன்னா பயம். நோசிபோ எஃபெக்ட். நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க இருக்கு. ஓகேயா? அடுத்தது வந்து இதுக்காக வந்து என்ன பண்ணோம்னா ஒரு பரிசோதனைகள்லாம் மேற்கொள்ளும். ஆனா நீங்க பார்க்க கூடாது. உங்க டயட்டிஷியன் பார்க்கணும். அவங்க வந்து என்ன சாப்பிடணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்க செய்யலாம். அடுத்தது வந்து சுய மதிப்பீடு. ஸோ உங்களை பத்தி நீங்க எப்படி வந்து பண்ணிக்கணும். வாரத்துல நான் வந்து இத்தனை மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும், இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கணும், நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களோட மெனூஸ் எல்லாம் மாத்த ஆரம்பிங்க. எப்ப பார்த்தாலும் அதே இட்லி, அதே தோசை, அதே வந்து சாம்பார் டிஃப்ரெண்டா எடுக்காருங்க. அதுக்குன்னு நான் போய் பீஸா, பர்கர் இதெல்லாம் எடுக்காதீங்க. அதுக்குன்னு இன்னும் அந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் போயிடாதீங்க. டிஃப்ரெண்டா எடுங்க. அதானும் எப்படின்னா ஒண்ணும் இல்ல. ரொம்ப புரோட்டீனுக்குலாம் வந்து ஒரு சுண்டல் ஒரு 2 கப்பு சுண்டல் சாப்பிட்டாலே அவ்வளோ புரோட்டீன் இருக்கும். புரோட்டீனஸ் ஃபுட்டு ஒரு நல்ல இலையில இருக்கு. மாடெல்லாம் வந்து யாரை கேட்டு புரோட்டீன் சாப்பிடாது? ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டா வந்து குண்டா இருக்கு. புரோட்டீன்லாம் சாப்பிட்டீங்கன்னா செம்ம குண்டாயிடுவீங்க. செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கும். செம்ம வெயிட்டா இருக்கும். ஏன்னா அது வந்து இலை தான் சாப்பிடுது. ஆனா சிங்கம்லாம் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடுது. ஆனா அது பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்கும். நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க எல்லாம் பெருசா குண்டாக மாட்டாங்க. ஒல்லியா இருப்பாங்க. வேட்டை அதிகமா இருக்கும். மந்தமா இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க எல்லாம் மந்தமா இருப்பாங்கன்னு சொல்ல வரல. சோ இது டிஃப்ரெண்ட். இந்த கல்ச்சர்ல அது இதுக்காக தான் படைக்கப்பட்டதுன்னு இருக்கு. இது இதுக்காக தான் படைக்கப்பட்டதுன்னு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி மாறும். மனிதனுக்கு என்ன படைக்கணும்னு அவனுக்கு தான் தெரியணும். அவன் தான் அதை வந்து கெஸ் பண்ணும். சோ சிறுத்தைகள்னு சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு தெரியல. நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து கடைசியா ஒரு 10 நிமிஷம் கொடுக்க வேண்டியதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டேன். 10 நிமிஷத்தை 3 நிமிஷத்துல பேசணும். ஸோ அதனும் முழுமையான நலனின் முக்கிய பகுதி தான் இப்ப வருது பிக்யூ. அதானும் பிசிக்கல் கோஷன்ட். கோஷன்ட்னா என்ன? தகுதி, அளவுகோல், அறிவு திறன் அப்படின்னு மாதிரி பிசிக்கல். அதானும் உடற்திறன். நமக்கு என்ன திறன் இருக்கோ அவ்வளவுதான் பண்ணோம். இஷ்டத்துக்கு போய் ஜிம்ல போட்டு டப்புன்னு வச்சா ஹார்ட் அட்டாக் வரும். என்ன முடியுமோ அதான் செய்யும். ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஹார்ட்ல ஸ்டென்ட் வச்சிருக்கனே தெரியாம மலையேற போவார். பார்த்தா மலையேறும் போதே ஹார்ட் அட்டாக் வந்து என்ன உடல்ல வந்து ஆர்கன்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க எது செய்யணுமோ அந்த மட்டும் தான் செய்யணும். ஓவரா நானும் ட்ரை பண்ணா அப்படிதான் பிரச்சனை ஆயிடும். அதனால உங்களுக்கு உடலுக்கு சம்பந்தமான ஒரு சில விஷயத்தெல்லாம் கரெக்டா ஒரு பர்சன் கிட்ட கேட்டு எடுத்துக்கணும். ஸோ இதுதான். ஸோ உங்களோட வந்து இங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, ஃபீட்பேக் இருக்கோ, நீங்க வீடியோவா எடுத்து எனக்கு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு பதிவு பண்ணுங்க. உங்க வீடியோஸ் எல்லாமே நான் என்னோட யூடியூப், அதாவது நம்மளோட யூடியூப் சார், நம்ம யாழி குருகுலம் சார்பாக நான் இன்னைக்கு இதெல்லாம் கத்துக்கிட்டேன்ற யூடியூப்ல போடலாம். ஸோ இங்க வந்து செலவு, உடலை சரி பண்ணோம், அதுக்கு செலவுன்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம மைண்ட்ல தான் இருக்கு, நம்ம ப்ராக்டிசஸ்ல தான் இருக்கு, நம்மள ஆக்ஷன் தான் இருக்கு. இதுதான் வந்து உடல் ஆரோக்கியத்தை கொண்டாடும். ஸோ நம்ம வந்து ஒரு சில ப்ராக்டிசஸ் எல்லாம் கொண்டாடுறோம். அந்த ப்ராக்டிசஸ் மூலமா தான் உடல் ஆரோக்கியம்லாம் இருக்கும். ஸோ இதுக்கான ப்ராக்டிசஸ்ல நமக்கு நிறைய விஷயம் இருக்கு. சேனல் நேம் வந்து யாழி குருகுலம். நம்மளோட இதுலயே போட்டிருக்கோம். நம்மளோட குரூப்ல போட்டிருக்கோம். நேத்து கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்கேன் சேனல் நேம்ல. அந்த சேனல்லயே உங்களுக்கு போடுவேன். உங்கள்ட்ட பர்ஃபெக்டா மாத்தி போடுவேன். ஏன்னா வந்து நம்ம நிறைய விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு. உடல் ஆரோக்கியம், வெல்னஸ் இப்படிலாம் போட்டு வேற ஏதாச்சும் பண்ணோம்னா உடனே அதை முடக்கிடுவாங்க. அது ஏன் செய்யறாங்கன்னே தெரியாது, செஞ்சிருவாங்க. அதனால அதெல்லாம் அக்கம் பக்கம் பார்த்து செய்யலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இன்னொரு மீட்டிங் இருக்கிறதுனால 6 மணிக்கு ஸ்பெஷலா ஸ்டார்ட் ஆயிடும்ன்றதுனால நம்ம வந்து முடிக்கலாம். சிறுதானியத்துக்கு திருமங்கள் கவலை கைம்பு அப்படின்னு போட்டிருக்காரு. எனக்கு புரியல. ஸோ எனவே சிறுதானியம் உணவு அதை பத்திலாம் நம்ம பேசுவோம். யாழி வெல்னஸ் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. கூட சிறுதானியம் உணவு, ப்ரோபயாட்டிக், நுண்ணுயிரிக்கல் உணவு, அதை பத்தி
தான் நிறைய நம்ம பேச போறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதை சிந்தித்து, நல்ல எண்ணங்களை வளர்த்து, நல்லதை பார்த்து, நல்லதை கேட்டு, நல்லதை நுகர்ந்து, நல்ல செயல்களை செய்து, நல்ல விஷயங்களை பிறருக்கு பகிர்ந்து, நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், பிறரையும் மகிழ்வுற செய்வோம்னு It's 6 சொல்லிக்கிறேன். hours. ஜாலி இருக்கலாம். சென்னையில இருந்து உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.